ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வங்கதேசத்தில் வன்முறை பற்றி எரிகிறது. ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே ஒருவர் எரித்து கொல்லப்பட்டு இருக்கிறார். இது சற்று முன் ஒருத்தருக்கு மேலே கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. கடைசியில் இராணுவம் அவரை காப்பாற்றியதாக செய்தி வந்திருக்கிறது. இது தவிர அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை தீ இட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு பெரிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள துலுக்கனெல்லாம் கிளப்பி இந்தியாவை நோக்கி நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம்னு இந்திய எல்லையை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். அவர்களை வங்கதேச எல்லைக்குள் அவர்களை அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரியெல்லான செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஷெரீஃப் ஓஸ்மான் ஹாதி அப்படிங்கக்கூடிய ஒருத்தனை சுட்டு கொண்டு போட்டாங்க. அவனை யார் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொன்னான்னா, இந்திய உளவுத்துறை தான் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் இப்போ அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கலவரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போ வரக்கூடிய செய்தி. இது என்ன ஒரு வேடிக்கையை பார்க்கணும் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் அங்கே எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் முதல்ல ஒரு மசூதிக்கு போயிட்டு அங்கேருந்து தனது பிரச்சாரத்தை ஷெரீஃப் ஓஸ்மான் ஹாதி ஆரம்பிக்கிறான். பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்ற நேரத்தில் அவன் சுடப்படுகிறான். இதுதான் செய்தி. அப்போ சுடப்பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னான்னா, ஒரு 5-6 நாள் கழிஞ்சு தான் அவன் இறந்து போகிறான். எங்கே வச்சு இறந்து போகிறான்னா, சிங்கப்பூரில் வச்சு ஒரு ஆஸ்பத்திரியில் இறந்து போகிறான். சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, அவன் 3-4 நாள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு அங்கே சிகிச்சைக்குள்ள வசதி இல்லாத காரணத்திற்காக அவன் சிங்கப்பூருக்கு எடுத்து செல்லப்படுகிறான். சிங்கப்பூரில் வைத்து அவன் இறந்து போவதாக செய்தி வருகிறது. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இந்த வசதிகள் இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஏர் ஆம்புலன்ஸில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும் சிங்கப்பூருக்கு. ஏன் அன்னைக்கே அவன் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு எடுத்து செல்லப்படவில்லை? இது நம்மோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் சுடப்பட்ட நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. எங்கேருந்து வருதுன்னா, நம்ம மம்தா பானர்ஜிட்டிருந்து. அப்போ அந்த மும்தாஸ் பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, யாரும் பிஎஸ்எஃப் போஸ்ட் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு வங்கதேசத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. யார்? நம்ம மும்தாஸ் பானர்ஜி. இது அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நடக்கக்கூடிய இரண்டாவது விஷயம். மூணாவது, அந்த சுட்டு கொள்கிறான் ஒருத்தன். அந்த சுட்டு கொள்றவன் அவனுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு செய்தி சொல்கிறான்னா, பாரு, வங்கதேசத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட போகிறது. இந்த செய்தியை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, அவனை சுடக்கூடியவன் இந்த செய்தியை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ இதனால் ஒரு கலவரம் வருது. இந்த கலவரத்தினால் அங்கே இந்துக்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, இந்த வன்முறையை, இந்த துப்பாக்கிச் சூட்டை அரங்கேற்றியது வங்கதேச அரசா, இல்லைன்னா வங்கதேச அரசின் ஆதரவுடன் செயல்படக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளா அப்படிங்கக்கூடியது தான் நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டிய முதல் கேள்வி. ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட்டெல்லாம் வச்சு பாருங்கள். மும்தாஸ் பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட், யாரும் பிஎஸ்எஃப் போஸ்ட்டுக்கிட்ட போகாதீங்க. இப்போ அவன் அங்கேருந்து கூட்டமாக அங்கேருந்து இங்கே வர்றான். அப்போ இங்கேருந்து நீங்கள் அங்கே போயாச்சுன்னா இப்போ சுடும்போது நீங்களும் செத்து போடுவியே. அப்போ இந்த செய்தி, அப்போ அவன் அங்கேருந்து வரப்போகிறான், இந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதல் நடக்கிறது அப்படிங்கக்கூடியது முன்னாடியே தெரிந்திருக்கிறது என்பது இதிலிருந்து நமக்கு உறுதியாகிறது. அதுக்கு அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவம் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நிறைய இனம் கிளம்பியிருக்கு, இந்த ஜென்ஸி அப்படின்னு. அந்த ஜென்ஸியில் ஒரு கிறிஸ்தவ பொம்பளையும் அந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தில் அப்போ கலந்துக்கிட்டுச்சான். அப்போ எதை சொல்லிக்கிட்டுதுன்னா, எங்களுக்கு உரிமை வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஜென்ஸின்னு சொல்லி இதைத்தானே இந்த மாதிரி வேணும் முட்டா கூட்டத்தை கலப்புறதுக்கு தானே இங்கேயும் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அப்பப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. அவருக்கு பேர் என்ன, ராகுல் வின்சி என்ற ராகுல் காந்தி. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் ஒன்று கிளம்பி வந்திருக்கு. இப்போது இந்த ஷரீஃப் ஓஸ்மான் சுட்டு கொல்லப்பட்ட உடனே இவனுக்காக போராட்டத்தில் அந்த கிறிஸ்தவ பொம்பளை மீண்டும் களமிறங்கிருச்சு. களமிறங்கின இந்த கிறிஸ்தவ பொம்பளைய ஆட்டோவில் வச்சு கற்பழிச்சு போட்டானா. எதுக்குடா கற்பழிச்சான்னா, இந்த பொம்பளை புரதா அணிந்து கொள்ளவில்லை என்பதற்காக கற்பழிக்கப்பட்டார். அப்போது ஒரு விஷயம் தெளிவாகுது,
இந்த ஜென்சி போராட்டம் அப்போ வரும்போதே நம்ம சொன்னோம், இது துலுக்க பயங்கரவாத போராட்டம், இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, மத அடிப்படைவாத போராட்டம் தான் நம்ம அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி போன அந்த பொம்பளை கற்பழிக்கப்பட்டு இருக்கிறது. அன்னைக்கு அந்த போராட்டத்தில் பல ஹிந்து ஜென்சிக்களும் பல கிறிஸ்தவ ஜென்சிக்களும் கிளம்பி போனாங்க. இன்றைக்கி அதோட நிலைமை என்னங்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் ஒரு இடதுசாரி சாய்வு இருந்தது. நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிபரல் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க, அதே மாதிரி கிறிஸ்தவன், இந்தியாவில் கிறிஸ்தவனும் துலுக்கணும் ஒன்று சேர்ந்துப்பான், வேறு இடங்களில் வரும்போது ஹிந்துக்களை ஒழிக்கிறதுல எப்படின்னு ரெண்டு பேரும் கரெக்டாக வேலை செய்வானுங்க. இப்போ இந்த வேலையை தான் இவன் அமெரிக்கா அங்கே பண்ணிச்சு, எப்படியாவது பங்களாதேஷை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இன்னும் அமெரிக்காவில் இன்னொரு டிசைன் கூட இருக்குது. என்ன அந்த டிசைன் அப்படின்னா, மியான்மர், நம்ம பாரத தேசம், அந்த பக்கம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பெல்ட்டில் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கான். இந்த ட்ரைபல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை வைத்து தனிநாடை ஏற்படுத்த வேண்டுங்கக்கூடிய முயற்சியில் கிறிஸ்தவன் ஈடுபட்டிருந்தான். இதை ஷேக் ஹசீனா அரசில் இருக்கும்போது, அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது இந்த விஷயத்தை இப்படி ஒரு முயற்சி நடக்கிறதுன்னு ஓப்பனாகவே சொல்லிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த போராட்டம், இந்த துலுக்க பயல, இந்த சுட்டை, இதை சுடுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கட்சிக்காரன் சொன்னால், நாங்கள் இந்த நாட்டுக்குள்ள வடகிழக்கு பகுதிகளை நாங்கள் பிரித்து விடுவோம், இதை தனிநாடாக்குவோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷிலிருந்து ஒருத்தன் சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் இந்திய தூதரகத்துக்கு மீது தாக்குதலும் நடத்துகிறார்கள். அப்போது இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை என்பதில் நம்ம எதை கவனிக்கணும்னா, இதே நேரத்தில் இங்கே பெங்காலில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு துலுக்கம் வெளில வரான். வெளியில் நான் பாபரி மஸ்ஜிது கட்ட போகிறேன், இங்கே உள்ள பாபரி மஸ்ஜிதை எவன்டா இடிக்க வர முடியும் பார்க்கலாம்னு அவன் சேலஞ்சு பண்ணுறான். நான் இங்கே ஒரு தனி அரசியல் கட்சியை வைத்து முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை நடத்துவேன்னு அவன் ஒரு அறிவிப்பு விடுறான். ஸோ இந்த அறிவிப்பு நடக்கும்போது அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த நேரத்தில் இங்கே வடகிழக்கு மாநிலத்தை பிரிப்போம்னு அவன் சொல்கிறான். ஏற்கனவே மிசோராமில் உள்ள சிஎம் இருக்க சொல்லும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருங்கிணைய வேண்டும்னு ஒரு 8-9 மாதம் முன்னாடி சொல்கிறார். இன்றைக்கி அமெரிக்காவால் தான் இன்றைக்கி யூனிஸ் அங்கே அந்த அதிபராக, பொறுப்பதிபராக இன்றைக்கு பதவி வகுத்து வருகிறார். அப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் டாட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள், நம்ம நாட்டில் சல்மான் அசாரின்னு ஒருத்தன், அவன் என்னடான்னா, இந்த நாட்டுக்குள்ளே மைனாரிட்டிகளாக இருக்கேன்னு நீ நினைக்காத, நம்ம புரட்சி பண்ணி இந்த நாட்டை மற்ற துலுக்க நாடாக மாற்றுறதுக்கு புரட்சிக்கு ரெடியாகன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் கூட ஆம்பூரில் அவன் பேசிட்டு போகிறதுக்கு நம்ம ஊரில் போலீஸ்காரங்க கூட அனுமதி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியகுளத்தில் ஒரு மதரசா வாத்தியாராக இருக்கிற உஸ்தாது பீர் முகமது, அந்த ஆள் சொல்கிறான், ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்தியாவை நாம் படையெடுத்து வருவோம்னு. ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த பேச்சுக்கள் வரக்கூடிய நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அடிக்கடி ராகுல் காந்தி சொல்லி வருது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி பெரிய அளவில் வங்கதேசத்தை மையப்படுத்தி ஒரு கலவரத்தை பாரதத்திலையும் வங்கதேசத்திலையும் சேர்த்து ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடப்பதாக தெளிவாக தெரிகிறது. இப்போ அங்கே ஒரு ஹிந்து இனப்படுகொலைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அதை வைத்து சர்வதேச அரசியலில் இந்தியாவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் அமெரிக்கா, சீனா உட்பட்ட நாடுகள் ஈடுபடுவதற்கான அடித்தளம் அமைக்கப்படுவதாக தெரிகிறது. இரண்டாவது ஒரு விஷயம் நம்ம இந்த வன்முறைகளில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிப்ரவரி எலெக்ஷன் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யூனிஸால் தொடர்ந்து பொறுப்பில் இருக்க முடியுமா? ரெண்டாவது, அதில் கடும் அடிப்படைவாத ஒரு துலுக்க அமைப்பு வெற்றி பெற்று அது சைனாக்காரன் கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா வங்கதேசத்தில் அமெரிக்காவின் கண்ட்ரோல் இருக்குமா, சைனாவோட கண்ட்ரோல் இருக்குமா அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி அமெரிக்கா மனசில் எழுந்திருக்கலாம். அப்போ இந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணணும்னா என்ன பண்ண, நாடு முழுக்க ஒரு வன்முறை வந்தாச்சுன்னா எலெக்ஷனுக்கு இன்றைக்கே இந்த நாடு ரெடி இல்லை. அந்த ஒரு அடிப்படையில் இந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுவதற்காக கூட இந்த வன்முறை திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. அது எதாக வேண்டுமென்றாலும்
இன்றைக்கி கடைசியில் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஹிந்துக்கள் பாதுகாப்பற்றவர்களாக அந்த ஊரில் இருக்காங்க. கவனித்து பாருங்கள், அந்த ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு தீ வைக்கிறாங்க. தீ வைக்கும்போது இராணுவம் அங்கே வந்தாச்சு. வந்த உடனே கலவரக்காரன்ட்ட இராணுவம் கேட்குது, உள்ளே ஒரு 35 பேர் இருக்கான், அவனோடு நீ சேர்த்து வச்சு எரிச்சேன்னா பிரச்சனையாகும், அந்த 35 பேரை நாங்கள் வெளியில் விட்டுறோம், அதுக்கப்புறம் நீ கொளுத்திக்கோ. இதை சொல்கிறதுக்கு ஒரு இராணுவம் தேவையா? அப்போது இராணுவ உதவியுடன், அரசாங்க உதவியுடன் ஹிந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷில். என் கேள்வி என்ன அப்படின்னா, பாராளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தான் முடிஞ்சது, முந்தானேத்துக்கு தான். காசாவில் உள்ளதுக்காக வேண்டி விவாதம் நடத்தணும்னு கேட்கக்கூடிய நம்ம நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வங்கதேச இந்துக்களுக்காக ஏன் ஒரு குரல் எழுப்பவில்லை? ஏன் அதுக்கு ஒரு விவாதம் நடத்தியிருக்கலாமே? காசாவுக்கு விவாதம் நடத்தணும்னு கேட்குறவங்க வங்கதேச இந்துக்களுக்கு ஏன் நடத்துறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், ஹிந்து உயிர் இவர்களுக்கு பொருட்டாக தெரியவில்லை. அப்போது இந்த மனிதநேயம், இந்த ஹியூமன் ரைட்ஸு, இது எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், அரசியலுக்காகவும் மத பயங்கரவாதத்தை வைத்து அயோக்கியத்தனம் பண்ணுறவனை காப்பாற்றுவதற்காகவும் தான் இவைகள் கேடயமாக பயன்படுத்தப்படுகின்றனே தவிர, உண்மைக்குமே மனித உயிர்களுக்காகவோ மனித உரிமைகளுக்காகவோ இவைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நமக்கு தெளிவாகிறது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இதெல்லாம் அதிகப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது உண்மைதான். அதனால் நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதனால் இங்கே இப்போ இது அதிகப்பட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய செய்தி உண்மையாக இருந்தால், அதை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கக்கூடிய கேள்வியும் இதோடு சேர்ந்து எழுகிறது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பல நிகழ்ச்சிகளில் நம்மளே சொல்லியிருக்கோம் ஸ்ரீ டிவியில். ஆனால் எந்த நடவடிக்கையும் இன்று அரசு எடுக்கவில்லை. அதன் விளைவு இன்னைக்கு இப்போ உள்நாட்டிலையும் இதற்கான கலவரத்திற்கு, இப்போ பாருங்கள், சல்மான் அசாரி பேசியிருக்கான், இதை இந்த உஸ்தாது பீர் முகமது பேசியிருக்கான். இப்போ இந்த உஸ்தாது பீர் முகமது சல்மான் அசாரியும் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கக்கூடியதை பல ஆதாரங்களோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவரை என்ன நடவடிக்கை இவர்கள் மீது? மாநில அரசை விடுங்க, என்னையே ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கல? ஏன் இவங்க வழக்கு பதிவு செய்யலை? அப்போது இந்த பயங்கரவாதிகளுக்கு தைரியம் ஏற்படுகிறது. ஏன்னா, நான் தமிழ்நாட்டில் போனால் நான் என்ன வேணாலும் பண்ணலாம், பெங்காலில் போய் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கர்நாடகானா நான் என்ன வேணாலும் பண்ணலாம், கேரளாவில் போனால் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அந்த மாநில அரசுகள் எனது அரசுகள் அப்படிங்கிற முடிவில் அவன் வேலை செய்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு தான் உங்கள் கையில் என்ஐஏன்னு ஒன்று இருக்குது. அதை வைத்து நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கி இந்த சூழல் இன்று இந்தியாவில் ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கி அவங்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் நம்ம நாட்டில் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு தவறிவிட்டது என்பது உண்மைக்குமே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இப்போது பங்களாதேஷ் விஷயத்துக்கு வருவோம். ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்த முடிந்த இந்தியாவுக்கு பங்களாதேஷில் உள்ள பிரச்சனையை எதிர்கொள்கிறதுங்கிறது பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் அதில் வேறு ஒரு சிக்கல் இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று அவன் இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருக்கான். இப்போ அந்த மாதிரி எதுவும் இந்த பங்களாதேஷால் இந்தியாவில் நடத்தப்படவில்லை, பங்களாதேஷ்னால இந்திய எல்லைக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கக்கூடிய ஒரு மாயையை நம்ம நாட்டு மீடியாக்கள் இவ்வளவு நாளும் கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் இதுவரை டெமோகிராஃபிக் இன்வேஷன் ஃப்ரம் பங்களாதேஷுங்கக்கூடியதை ஓப்பனாக, பங்களாதேஷ்காரன் இவ்வளோ பேர் இங்கே வரான், இவன் இப்படி பண்ணுறான், பங்களாதேஷிலிருந்து இப்படி பண்ணுறான், இந்த மாதிரியான ஒரு உண்மை நிகழ்வை பார்லிமெண்ட்டில் இந்தியா இதுவரை பெரிய அளவில் ஒலித்ததாக தெரியவில்லை. அப்பப்போ லேசாக ஏதோ 1-2 இடத்துல டச் பண்ணிட்டு விடுறதை தவிர பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய இதை பற்றி யாரும் சொல்கிறதில்ல. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு இந்தியா அங்கே ஏதாவது நடவடிக்கை எடுக்க போயாச்சுன்னா, அன்றைக்கி ஏதோ இந்தியாவை ஒரு ஆக்குப்பையிங் நேஷன் மாதிரி நாளைக்கு துலுக்கம் ஒரு விக்டிம்ஹுட் ப்ளே பண்ணுறான் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். இதனால தான் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், வங்கதேசத்திலிருந்து இங்கே வரக்கூடிய பயங்கரவாத செயல்கள், வங்கதேச மண் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதுங்கக்கூடியதை மறுபடி பாராளுமன்றத்தில் பேசுங்கள்,
அரசு இதை பற்றியான விஷயங்களில் அதிகமாக ஹைலைட் பண்ணுங்க அப்படிங்கக்கூடியதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். போதுமான அளவு அரசு செய்யவில்லை. செய்திருந்தாச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷுக்கு வந்து உலக ஆதரவு இந்தியாவுக்கு பெருகி இருக்கும். இப்போ கூட காலம் கடந்து போகலை. இந்த விஷயங்களை அரசு பெரிய அளவில் செய்ய வேண்டும். ஆனால் இப்போ அதாவது கடந்த 24 மணி நேரத்துக்கு இடையில் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸை பற்றின கவரேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இது திட்டமிட்ட ஏதாவது ஒரு காரணத்திற்காக இவைகள் செய்யப்படுகின்றனவா? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். வங்கதேசத்தில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களையும் ஒவ்வொரு ஹிந்துவையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, இந்த நாட்டுக்கு இருக்கிறது. ரெண்டாவது, அங்கே கலவரத்தை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கேயும் கலவரத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கக்கூடியது வாடிக்கையான விஷயம். இதே கால விஷயத்தை தான் பல காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கி அந்த ஒரு சூழல் வந்திருக்கிறது. வங்கதேச கலவரம் என்பது வங்கதேசம் என்ற நாட்டில் நடக்கக்கூடிய கலவரம் அல்ல. இது இந்தியாவின் மீது குறிவைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு கலவரமாக பார்க்கப்பட வேண்டும். அரசும் நம் ஹிந்துக்களும் இதில் விழிப்புடன் இருக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்.